முப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாவம்னா என்ன? நம்மளுடைய முந்தைய பிறவிகளில் பாவம் அதிகமாக செஞ்சிருக்கிறோமா? புண்ணியம் அதிகமாக செஞ்சிருக்கிறோமா? இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் சென்ற பிறவிகளில் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களின் பிரதிபலனா? இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள தவறாம வந்து சேரும். மக்கள் எல்லாம் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் செல்வ செழிப்போட ஆடம்பரமா வாழறாருன்னா, அவருடைய முந்தைய பிறவிகள்ல பல புண்ணியங்கள செஞ்சிருக்கிறாருன்னும், ஒருத்தர் ரொம்ப ஏழையா வறுமையில வாடுறாருன்னா, அவர் போன ஜென்மத்துல நெறைய பாவம்லாம் செஞ்சிருக்காருன்னும் நினைக்கிறாங்க. இது உண்மையான்னா நிச்சயம் கிடையாதுங்க. ஒருத்தர் பரம ஏழையா இருக்காருங்க. ஒரு வேள சோத்துக்கே வழி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு பிழப்ப நடத்துறாரு. அவருக்கு ஒரு நல்ல விருந்து வேணாம். சாதாரண உணவு கிடைச்சாலே போதும். அவருக்கு இருக்கிற நல்ல பசியில அந்த சாப்பாட்ட ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாரு. அதே சமயம் ஒரு பெரிய பணக்காரர் அவர் நெனச்சா என்ன வேணுமானாலும் சாப்பிடலாம். பெரிய பெரிய ஆடம்பர உணவு விடுதிகள்ல போயிட்டு விலை உயர்ந்த உணவு வகைகளை வாங்கி சாப்பிடலாம். ஆனா, அவரால ஒரு குவளை கஞ்சி தான் சாப்பிட முடியும். அவருக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு ஏதாவது இருந்தா கூட, அத கண்ணால பார்க்க முடியுமே தவிர, ருசிச்சு பார்க்க முடியாத நிலைமை அவருக்கு இருக்கலாம். அந்த பரம ஏழை படுத்த அடுத்த நொடியே ஆழ்ந்து தூங்கிடுவார். ஆனா, இந்த பணக்காரர் நல்ல ஆடம்பரமான ஒரு அறைக்குள்ள விலையுயர்ந்த கட்டில், மெத்தை இதெல்லாம் வாங்கி போட்டும், தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுபோல சிலர் இருக்கத்தான் செய்றாங்க. அத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப, இதுல பாவம் செஞ்சவங்க யாரு? புண்ணியம் செஞ்சவங்க யாரு? இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய முற்பிறவிகள்ல நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தும், ஏழையாக பிறக்கலாம். முற்பிறவியில அதிக பாவம் செஞ்ச ஒருத்தர் பெரிய பணக்காரராவும் பிறக்கலாம். இத நான் சொல்லலைங்க. திருவள்ளுவர் சொல்றாரு. "அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள." இதனுடைய பொருள் என்னன்னா, செல்வம் என்று போற்றப்படக்கூடியது நற்குணங்களோட இருக்கக்கூடிய அருட்செல்வம் தான். இதனோடு ஒப்பிடும்போது பொருட்செல்வம் என்பது அவ்வளவு சிறப்புடையது இல்லை. ஏன்னா, இந்த பொருட்செல்வம் என்பது பூரியார் என்று சொல்லக்கூடிய இழிந்த குணம் உள்ளவர்கள் கிட்டவும் இருக்கும். ஆனா, அருட்செல்வம் என்பது அந்த இழிந்த குணம் உள்ளவர்கள் கிட்ட இருக்கவே முடியாது. அதனால, பொருட்செல்வத்த விட அருட்செல்வமே பெருசு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல பூரியார் அப்படின்னு சொல்றது இழிவானவர்கள. யார் இழிவானவர்களா இருப்பாங்க? தீவினையாளர்களா தானே இருக்க முடியும். தீவினையாளர்கள்னா யாரு? பாவம் செஞ்சவங்க. அப்போ அவங்க கிட்டவும் இந்த பொருட்செல்வம் இருக்கும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்றாரு. எனவே ஒருத்தர் பணக்காரராவோ, ஏழையாவோ இருக்கிறத வச்சு அவர் பாவம் செஞ்சவரு, புண்ணியம் செஞ்சவர்ன்னு முடிவுக்கு வர முடியாது. பிறகு எப்படி ஒருத்தர் பாவ புண்ணியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது? பாவம் செய்யாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பிறகு எப்படி ஒருத்தர் பாவம் செஞ்சவரு, ஒருத்தர் புண்ணியம் செஞ்சவர்ன்னு பிரிக்கிறது? முதல்ல பாவம்னா என்ன? புண்ணியம்னா என்னன்னு பார்ப்போம். நல்வினைகளை செய்தால் அதனால் வரக்கூடிய பயன் புண்ணியம். தீவினைகள் செய்தால் அதனால் வரக்கூடிய பயன் பாவம். சரி, நல்வினைன்னா என்ன? தீவினைன்னா என்ன? என்றால் நீதி நூல்களில் சொல்லியபடி செயல்பட்டால் அது நல்வினை. அந்த நீதி நூல்களுக்கு புறம்பாக செயல்பட்டால் அது தீவினை. இப்ப யார் பாவம் செஞ்சவங்க, யார் புண்ணியம் செஞ்சவங்கன்னு பார்ப்போம். பாவம் செய்யாதவங்க யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, திருவள்ளுவர் இதுக்கு ஒரு வழி சொல்றாரு. "குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்." அதாவது ஒருத்தர் அவருடைய முற்பிறவிகள்ல அதிகமா புண்ணியம் செஞ்சிருந்தார்னா, அவர் புண்ணியம் செஞ்சவரு. அதிகமா பாவம் செஞ்சிருந்தார்னா, அவர் பாவம் செஞ்சவரு. அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் முற்பிறவியில செஞ்சது. அதை எப்படி இந்த பிறவியில கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, திருமூலர் அதற்கு ஒரு எளிமையான பரிசோதனைய சொல்றாரு. இத வச்சு நீங்க போன ஜென்மத்துல அதிகமா பாவம் செஞ்சிருக்கீங்களா? அதிகமா புண்ணியம் செஞ்சிருக்கிறீங்களான்னு எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். சரி, அந்த பரிசோதனைய பார்க்கலாம் வாங்க.
நீங்க தினமும் காலையில கண் விழிச்சதுல இருந்து, குளிக்கும்போது, சாப்பிடும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும்போது, வீட்ட விட்டு கிளம்பும்போது, நடக்கும்போது, உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், திரும்பவும் நீங்க தூங்க போற வரைக்கும் எது நடந்தாலும், சிவ சிவன்னு ஒவ்வொரு செயலுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் சிவ சிவன்னு சொல்றது உங்களுக்கே தெரியாம, உங்களுடைய இயல்பாவே மாறற அளவுக்கு நீங்க அத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சிவ சிவன்னு சொல்றது உங்களுக்கு இயல்பா மாறி இருக்குன்னா, நீங்க நிறைய புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். ஒருவேள எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும், அது இயல்பா, தன்னிச்சையா வரலன்னா, நீங்க அதிக பாவம் செஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம். இத திருமூலர் "சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதி தானே" அப்படின்னு திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. இந்த திருமந்திரத்தின் பொருள் என்னன்னா, ஒருத்தர் முற்பிறவிகள்ல அதிகமா பாவம் செஞ்சவரா இருந்தா, அவர்னால சிவசிவன்னு சொல்லவே முடியாது. ஒருவேள அவரு சிவசிவன்னு இயல்பா சொல்றாருன்னா, அவர் நிச்சயம் புண்ணியம் செஞ்சவரா தான் இருக்க முடியும். அப்படி ஒருத்தர் இயல்பாகவே சிவசிவன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அவர்கிட்ட இருக்கிற மிச்சம் மீதி இருக்கும் அந்த தீவினைகளும் சீக்கிரமாவே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம, அவர்களுக்கு தேவர்களாக வாழக்கூடிய பதவிகளும் கிடைக்கும். இறுதியாக அவர்களுக்கு பிறப்பு, இறப்பு அற்ற பேரானந்த நிலையான சிவகதி, அதாவது முக்தி தானே கிடைக்கும் என்பதுதான். சரிங்க, நீங்க சொல்றது சரின்னே வச்சுக்குவோம். ஒருத்தர் எப்போதும் சிவ சிவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது அவரது இயல்பிலேயே இருக்கு. ஆனா, அவர் ஏன் ஏழையா, இல்ல ஒரு நோயாளியா இருந்து கஷ்டப்படுறாரு? அவர் சிவ சிவன்னு சொல்றாருன்னா, நிச்சயம் புண்ணியம் செஞ்சவரா தானே இருக்க முடியும். இன்னொருத்தர் நல்ல வார்த்தை என்றாலே என்னதுன்னு தெரியாது. அவர் ஒரு நாளும் சிவ சிவன்னு சொன்னதே கிடையாது. அவரெல்லாம் நல்ல வசதியா, ஆரோக்கியமா தானே இருக்கிறாரு. அவர் நிச்சயமா பாவம் செஞ்சவரா தானே இருக்க முடியும். அதனால தானே அவர் சிவ சிவன்னு சொல்லாம இருக்கிறாரு. இது எதனால? இப்படி ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் மூலம் சொன்னா நல்லா புரியும். ஒரு நல்ல தரமான வேட்டிங்க. அதுல கொஞ்சம் கரை பட்டுடுச்சு. அத நம்மால முடிஞ்ச வரைக்கும் ஏதேதோ போட்டு துவைச்சு பார்ப்போம். வெளுக்கலன்னா சலவை தொழில் செய்றவர்கிட்ட குடுத்து, வெள்ளாவி போட்டு வெளுத்து தர சொல்லி சொல்லுவோம். அதே சமயம் வேட்டி முழுக்க நெறைய கறைகள் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? இத துவைக்கிறதே பயனற்றதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருவோம். இல்லையா? அந்த துணி எங்க போகும்? அடுப்படிக்கு கரித்துணியா போகும். அங்க அந்த அனல்ல இன்னும் அழுக்கேறி, அடிக்கடி நெருப்பு பட்டு, இன்னும் மோசமான நிலைமைய தான் அந்த துணி அடையும். கொஞ்சமா அழுக்கு இருந்த அந்த வேட்டி துவைச்சு தூய்மையானதும், நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் உடுத்திக்கிட்டு போவாங்க. நல்லா துவைச்சு பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாப்பாங்க. அதுபோல தாங்க, நல்ல பண்புகள் உள்ளவங்க ஏழையா பிறந்தாலும், சின்ன சின்ன கஷ்டங்கள அனுபவிச்சாலும், அவங்களுடைய நற்பண்புகளால உயர்ந்து நற்கதிய அடைவாங்க. கெட்ட குணங்கள் நெறைய இருக்கிற, நெறைய பாவம் செஞ்சவங்க, நெறைய சொத்தோடவும், ஆரோக்கியத்தோடவும் இருக்கிறது எப்படின்னா, நெறைய அழுக்கு இருக்கிற வேஷ்டி துவைக்காமலே தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா? அத துவைச்சு சின்ன கஷ்டம் குடுத்து திரும்பவும் பயன்படுத்த முடியாது. அப்படியே தூக்கி போட்டு அத இன்னும் இழிவான இடத்துக்கு நம்ம அனுப்பணும் பாருங்க. அதுபோல தாங்க இறைவனும் இவர்கள திருத்தறத்துல எந்த பயனும் இல்ல. அவர்கள் திருந்த இன்னும் பல காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி, இந்த பிறவியில அவர்கள எந்த ஒரு பெரிய கஷ்டத்துக்கும் ஆளாக்காம, அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த பிறவிகள்ல அவங்க இன்னும் பல துன்பங்கள அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கெட்ட பண்புகளோட இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான். நம்மளும் அதுபோல கெட்ட பண்புகளோட இருந்தா சந்தோஷமா இருக்கலான்னு கெட்ட வழிகள்ல போகாம, நற்பண்புகளோட இருக்கும்போது நமக்கு வர்ற சின்ன சின்ன கஷ்டங்கள், நம்மகிட்ட மிச்சம் மீதி இருக்கிற பாவங்கள போக்க இறைவன் வைக்கிற சோதனை என்பதை புரிஞ்சுகிட்டு, நீதி நூல்களில் சொல்லியபடி நல்வினைகளையே செஞ்சு, அதன் மூலமா புண்ணியங்களையே ஈட்டி, பிறப்பு, இறப்பு அற்ற பேரானந்த முக்தி நிலையை அடைய முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தாங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சரியா வந்து சேரும். இதுவரை இந்த வீடியோவ பொறுமையுடன் பார்த்த அனைவருக்கும் முப்பொருள் சார்பாக நன்றி. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். வணக்கம்.